அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கண்விதிப்பழிதல் குறள் எண் 1178. பேணாது பெற்றார் உளர் மன்னோ மற்று அவர் காணாது அமைவு இல் கண். தன்னை விரும்பாதவரை விரும்புகிறவர் இருக்கின்றார் தானே. வேறாகி போன தலைவனை காணாமல் என் கண்கள் அமைதியாக இல்லை. See, there are some people who likes those who doesn't like them. My eyes are restless without seeing the hero who has gone. துடிப்பா, வெறுப்பவரை விரும்புகின்றனர் இங்கு, காணாத காதலரை காண அழையும் கண்கள் இன்று. வெறுப்பவரை விரும்புகின்றனர் இங்கு, காணாத காதலரை காண அழையும் கண்கள் இன்று. கவிப்பேரரசு உரை. மெய்யன்பு அற்றவர்தாம், பொய்க்காதல் காட்டியவர்தாம், பிரிந்துற்றார் ஆயினும் எங்கோ இருக்கின்றார் என்ற உண்மையை உள்ளபடி உணர்ந்து தவித்து காண துடிக்கின்றனவே கண்கள். இந்த குறள்ல ஐயன் என்ன சொல்றாருன்னா, ஒருதலை காதல் மாதிரி சொல்றார். நான் அவரை விரும்புகின்றேன், அவர் என்னை விரும்பவில்லை, விட்டுவிட்டு போய்விட்டார், ஏதோ காரணத்துக்காக விட்டுவிட்டு போய்விட்டார். ஆனால் இந்த கண்கள் அவர் விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லிட்டு அவரை தேடிக்கிட்டு இங்கு அங்கு அங்கு இங்கு அலை பாய்தான். மீன்கள் மாதிரி, ஒரு குளத்தில் ஒரு ஆற்றில் ஓடிக்கொண்டிருக்கும் மீன்கள் மாதிரி அந்த கண்கள் அலை பாய்ந்து கொண்டிருக்கிறதாம். அதைத்தான் வள்ளுவர் தலைவு வயலாக சொல்றார். ஏங்க, இப்ப பல பேர்த்துக்கு நம்மளை பிடிக்காம கூட இருக்கும், குறிப்பா பெற்றோர்களுக்கு பிடிக்காம இருக்கும், அல்லது பிள்ளைகளுக்கு பிடிக்காம இருக்கும். அதுக்காக பிள்ளைகளை பெற்றோர்கள் வெறுத்தா ஒதுக்கிடுறாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு எப்படி அந்த பிள்ளைகளை அவங்க கவனிக்கிறது இல்லையா? சிறிய வயதில் பெற்றோர்கள் நம்மை கண்டித்த பொழுதும் நமக்கு ஆதரவு பெற்றோர்கள் தான் என்று பிள்ளைகள் பெற்றோரை அண்டி வாழ்வதில்லையா? அதுபோல் ஆரம்பத்தில் அந்த காதல் பிறப்பதற்கு முன்பாக ஒரு மோதல் இருக்கும். அந்த மோதலில் காதலன் காதலியையோ அல்லது காதலி காதலனையோ விரும்ப மாட்டார்கள். இருந்தாலும் அந்த யார் விரும்பவில்லையோ அவர்களை இன்னொருவர் தேடி தேடி விரும்பி காதல் செய்வார்கள் அல்லவா? அப்படித்தாங்க நடந்திருக்குது. அப்படித்தான் சில பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க போல இருக்குது. அவங்க தான் பேணாது பெற்றார். அந்த பேணாது பெற்றார் போயிட்டார். நான் விரும்பாத, என்ன விரும்பலவர், நான் விரும்பினா, இருந்தாலும் அவர் பிரிஞ்சு போயிட்டார். இப்போ அவரை காணாமல் என் கண்கள் அமைதி இல்லாமல் இருக்கின்றன அப்படின்னு ஒரு பக்கம் கண்ணுக்கு சாபம் கொடுக்கிறா, ஒரு பக்கம் கண்ணுக்கு பரிந்து பேசுறா, ஒரு பக்கம் கண்ணை திட்டுறா, ஒரு பக்கம் கண்ணுக்காக பாவம் அப்படிங்கிறா. இந்த மாதிரி தலைவியினுடைய நெஞ்சமும் தலைவன் பிரிவால் அலை பாயுது, அலை மோதுது, தவிக்குது அப்படிங்கறதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்து. இதற்கு ஒரு பாடல். திருக்கோயில் வாசல்லது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கும் வழியும் இல்லை, தேன்மொழியை கேட்பதற்கும் வகையும் இல்லை, காதலில் வாழ்ந்த கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும், கூண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கிழி அவள் பாவம், காற்றே பூங்காற்றே என் காதலன் அவனை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு என்று வருந்தி காதலி பாடுற மாதிரி. படத்துல காதலன் பாடுவாரு, அற்புதமான டி ராஜேந்தர் வரிகள். இங்க காதலி பாடுற மாதிரி கொஞ்சம் அப்படி மாத்திக்கிட்டோம். இதைத்தாங்க வள்ளுவர் இந்த குறள்ல சொல்றாரு. பேணாது பெற்றார் உளர் மன்னோ மற்ற அவர் காணாது அமைவு இல் கண். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷிநேத்திராலயா வழிய அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கடவைப்பாளையம் 4 ரோடு. நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.